உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் ஆண்டாலும் என் பொண்டாட்டி அவ வாபஸ் வாங்க சொன்னா அவளுக்காக வாபஸ் வாங்கி இருக்கிறேன். அவளும் வாபஸ் வாங்க போறா. இனிமேல எலெக்ஷனும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் எங்களுக்கு. சரியா? எங்க வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரியா போயிங்க இருந்து. என்னையா மாப்பிள, என்னையா பேசிட்டு இருக்கிற நீயே? அவன் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்? நீ என்னடானா ஈஸியா வாபஸ் வாங்கிட்டு வந்து நிக்கிற? ஏய், நீயா வாபஸ் வாங்கின? இப்ப என்னடானா என் பொண்ணையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்கிற நீயே? ஏய், என்னமோயா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ என் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்க. அதாவது நீ வாபஸ் வாங்கினதுனால இப்ப என் பொண்ணு ஈஸியா ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிருவாள்ல. நீயும் பிரசிடென்டோட புருஷ அப்படிங்கிற கௌரவத்தோட இருக்கலாம்ல. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போங்க. அழகர், அப்பா சொல்றதும் சரிதானே. 5 தடவைன்னு அவரு ஜெயிச்சு வச்ச பதவிய நம்ம ஈஸியா விட்டுட்டு போக வேண்டான்னு தோணுது. சரி, வேற என்னன்னு தோணுது உனக்கு? சொல்லு. நான் பிரசிடென்ட் ஆயிட்டா அது உனக்கும் நல்லது தானே. ஏன் நீ வாபஸ் வாங்கி நான் பிரசிடென்ட் ஆனா அப்போ நம்மளுக்கு நல்லது இல்லையா? ஏய்யா மாப்பிள, நீதான் அவசரப்பட்டு வாபஸ் வாங்கி போட்டியே. நான் எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்ட்டு. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் வாபஸ் வாங்கல. இந்தாரு, நீ அரசியல்ல எனக்கு முன்னாடியே இருந்திருக்கலாயா, ஆனா ஏன் முன்னாடி இருந்தது இல்லல. இப்போ ஒண்ணு கெட்டு போலையா? நாளைக்கு காலைல வேலையை உன் பொண்ணை கூட்டு போய் வாபஸ் வாங்க சொல்லு. புரியுதா உனக்கு? அதுக்கப்புறம் நான் சத்தியமா ஜெயிப்பேன்டே. ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆவேன். ஓம் பொண்ணு பிரசிடென்ட் பொண்டாட்டி ஆனா அது அவளுக்கு கௌரவம் தானே. ஏன் உனக்கே கௌரவம் தானே. என்னையா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என் பொண்ணு ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, ஆனா நீ ஜெயிச்சா அந்த சங்கர் பையன் ஜெயிச்ச மாதிரி இல்லையா? என்ன இது ரெண்டும் ஒண்ணா? நீ எல்லாம் எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியாது. நான் கூட இவ பேச்ச நம்பி வாபஸ் வாங்கலாம் தான் இருந்தேன். ஆதிதான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. இதுக்கு பின்னாடிதான் இந்த தர்மலிங்கம் இருப்பான். அவன் ஏதாச்சும் சூதானமா பண்ணிருப்பான்னு சொன்னான். பாத்தி இல்ல, அவன் சொன்ன மாதிரியே நீ பண்ணல. நான் சுதாரிச்சுன பாத்தியா? ஹே, தேவையில்லாம என் முன்னாடி அப்பாவை தப்பா பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். இவனுக்குலாம் மாதிரி ஏன்டி இன்னுமா இந்த ஆளை நம்பிட்டு இருக்கிற? இவெல்லாம் ஃப்ராடு. வேற எப்படி உனக்கு சொல்றது? இங்க பாரு, இதோட நிறுத்திக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோயேன், என்ன மனுஷாவே பார்க்க மாட்டேன். நீ எல்லாம் இவன் கூட இருக்கிற வரைக்கும் மனுஷியாவே இருக்க மாட்ட. என்ன மனுஷியா இருக்க மாட்டேன் தனியா கேட்டு இருக்கிற? இது வரைக்கும் இவன் செஞ்சதுக்கே இவனை எல்லாம் வச்சு செஞ்சிருக்கணும். ஆதி என் கையை கட்டி போட்டுருக்கிறான்டு இல்லன்னு வச்சுக்கிய. இந்த ஆளை வெட்டல, இந்த ஆளை பாக்குற எவனுக்குமே இவனை அடையாளம் தெரியாது. வெட்டின எனக்கே அடையாளம் தெரியாது. சத்தியமா வெட்டுவான் உன்ன நானு. உன்னை போய் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு வாழணும்னு நினைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? என்ன எதுக்கடி மன்னிச்சு நீ ஏத்துக்கணும்? தப்ப பண்ணது உங்க அப்ப. பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நாள் தான் என் அப்பா மேல பழி போட்டே இருக்கேன் நானும் பாக்குறேன். நீ எத்தனை நாளைக்கு இந்த ஆளை நம்பிட்டு இருக்க போற? அவரு என் அப்பாடா. அவன் ஐயோ கேண்டி அவனை போய் அப்பா அப்பான்ட்டு. இங்க பாரு, வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? இல்லனா சொல்லு, என்ன பண்ணுவ சொல்றே. இங்கறியா மாப்பிள, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா என் பொண்ணை ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ நீ? சொல்லியா கர்மலிங்கம், என்ன பண்ணுவ நீ? நீ எல்லாம் உன்னை எல்லாம் இந்நேரம் மென்னு தின்னு சமைச்சிருக்கணும். உன்னை சும்மா விட்ட தப்பா போச்சு இல்லையா? பாய் இந்தாரு ஆண்டாளு, எலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ள உண்மை என்னன்னு புரிஞ்ச நீயா என்ன தேடி வந்தீங்கன்னா உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க, நடக்கிற வேணா எல்லாத்தையுமே நீ தான் இந்த ஆள் கூட சேர்ந்து அனுபவிக்கணும். நாளைக்கு எனக்கு பிரச்சாரம் எங்கன்னு தெரியுமா? ஆசாரிப்பட்டியில. அதான உங்க அப்பன் கோட்டை. போடுற அவன் கோட்டையில ஓட்ட.
நான் செஞ்ச தப்புக்கு அவளை ஏன் தண்டிக்கிறீங்க? வலிக்குதா அது? ஒரு அம்மாவா அவளை நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது. என்ன சொன்னீங்க? ஒரு அம்மாவா அவளை பார்க்கும் போதெல்லாம் வலிக்குதா? அப்ப எங்க அம்மாவுக்கும் அப்படித்தானே வலிக்கும். வாசு போனதுக்கு அப்புறம் தமிழுக்கு நான் கிடைச்சேன். அவளுக்கு அப்பா இல்லைன்ற குறையே தெரியாம நான் அவளை பார்த்துக்கிட்டேன். ஏன் நீங்களே இல்லைன்னாலும் அவளுக்கு நான் இருந்தா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவன் மேல அன்பை கொட்டி வச்சிருக்கேன். ஆனா எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி யாருமே கிடைக்கல பாரதி. எல்லாமே எங்க அம்மா மட்டும்தான். அவங்க இல்லாத வலி என்னன்னு உங்களுக்கு புரியாதா என்ன? அது நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. பாவம் தமிழை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சாரி பாரதி, என் மனசு எப்போவோ கல்லாயிடுச்சு. அது கரையறதும் அதை கரைக்கிற மந்திரமும் எங்க அம்மா ஒருத்தங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. கேடைய மாதிரி சும்மா சும்மா தமிழை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உங்க தப்பா மறைக்க பார்க்காதீங்க. சத்தியமா நான் அப்படி நினைக்கல ஆதி. நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தப்புங்கிறது தண்டிக்கிறதுக்கு இல்ல மன்னிக்கிறதுக்கு தான்னு நானும் நம்பினவன் தான். ஆனா ஒவ்வொரு மன்னிப்பும் அடுத்த தப்புக்கான ஆரம்பமா இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. எங்க அம்மா தப்பு செய்யலன்னு அவங்களே சொன்னாங்க, நீங்க நம்பல. நான் சொன்னேன், நீங்க நம்பல. அழகர் சொன்னா, அப்பவும் நீங்க நம்பல. 2 பேரும் ஆதாரத்தோட நிரூபிச்சோம், அப்ப கூட நீங்க நம்பல. சரி, நீங்க நம்பாமலே இருந்திருக்கலாம். ஆனா அந்த தர்மலிங்கம் சொன்னதை மட்டும் எப்படி உங்களால நம்ப முடிஞ்சது? தெரியலையே, தெரியல. நம்பி தொலைஞ்சிட்டேன். அன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் நம்பிதான் உங்க அம்மாவை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு தான் சொல்றேன். சும்மா தண்டனைன்னு சொல்லாதீங்க பாரதி. நீங்க செஞ்ச தப்புக்கு உங்களை தண்டிக்கிறதா இருந்தா உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுதான் போகணும். போகவா? எல்லா தப்புக்கும் தண்டனை மட்டும் தண்டனை இல்ல பாரதி. சில நேரம் மன்னிக்கிறது கூட தண்டனையை விட பெரிய கொடுமையா இருக்கும். உங்க மனசுக்கு எங்க அம்மா செஞ்சது தப்பா இருந்திருந்தா நீங்க அவங்கள மன்னிச்சு இங்கே இருக்க வச்சிருக்கலாமே. எதுக்கு நம்ம கூடவே இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க? தொலைக்கும் போது சில பொருளோட அருமை தெரியாது. தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு புரியும். ஆனா தொலைக்கவே கூடாதுன்னு இருக்கிற முக்கியமான விஷயத்துல ஒண்ணுதான் அம்மாவும் அப்பாவும். அப்படிப்பட்ட ஒரு உறவை, எனக்காக வாழ்ந்த ஒரு உயிரை தொலைஞ்சு போக வச்சிட்டீங்களா பாரதி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.